அன்பிற்கினியவர்களே, பண்பிற் சிறந்தவர்களே, என் பாசத்திற்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒரு அரசர் புரசலா ஒரு நாள் எடுத்து வரேன் அப்படின்ட்டு. என்ன அது ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு? அது ஒரு அரசியல் புரசலா ஒரு வேர்ட்ல சொல்லியிருக்கிறேன் நான். அது உங்கள யாருக்காவது அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கேட்குறேன். என்னான்னு சொன்னேன்? நான் ஒரு நாள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னேன். லேப்டாப் தான் நம்ம எப்போதுமே வச்சிருக்கிறோம், போறோம் வரோம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லையா அது. ஐ டோல்ட் தட் ஐ வில் பி பிரிங்கிங் ஒன் கேம். இப்போ ஞாபகம் இருக்கா? ஒரு கேம் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இல்லையா? மறந்தாச்சா? ஓகே. இது நடுவில் வேற எக்ஸாம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் லீவு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போய் நம்ம அது உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாம் இல்லாததுனால ஐ ஹவ் ப்ராட் டுடே. இன்னைக்கு ரொம்ப அது ஒரு ஆப்டான டைமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஸ்டெம் எஜுகேஷன், பிரிங்கிங் ஹைஜீன் லேப் ஹோம். வீட்டுக்கு ஒரு ஹைஜீன்னா என்ன? ஹைஜீன்னா என்ன? ஹெல்த்னா என்ன? அப்போ ஏன் ஹெல்த் வச்சிருக்கிறாங்க? ஹைஜீன் ஒரு வார்த்தை இருக்கும்போது அப்போ தேவையில்லாம ஹைஜீனுக்கு ஹெல்த் தான் மீனிங்னா அப்புறம் ஏன் ஹைஜீன் ரெண்டு வார்த்தை இருக்கு? சுத்தம் வேற. தண்ணி தாகம் தேர்ஸ்டி. டீஹைட்ரேட் ஆகுறது தேர்ஸ்டி, அது தண்ணி தாகம். வேற வேற அன்பிற்கினியவர்களே, பாசத்திற்குரியவர்களே, யோசித்து சொல்லுங்களேன். ஆரோக்கியம்னா என்ன? சுகாதாரம்னா என்ன? நீங்க சொன்ன வார்த்தையை நான் தமிழ்ல சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க சொன்ன ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தைக்கு நான் தமிழ்ல சொன்னேன். அப்ப எது ஆரோக்கியம், எது சுகாதாரம்? சுத்தமா வச்சிருக்கிறது சூப்பர். அப்ப ஆரோக்கியங்கிறது நம்ம சாப்பிட்ற பொருள்ல சத்துள்ள பொருளா சாப்பிடணும். நமக்கு என்ன சத்து தேவையோ அது சாப்பிடணும். நமக்கு ஏதாவது குறைஞ்சிருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அது பேலன்ஸ்டு டயட் போற வரதெல்லாம். அப்போ ஆரோக்கியம்ங்கிறது ஹெல்த். ஹைஜீனுங்கிறது இப்ப சொல்லுங்க ஜெயந்தன், இப்ப சொல்லு. ஹைஜீன் எது? சுகாதாரம். சுத்தம் தான். ஒட்டுமொத்தமா நிறைய எல்லாத்தையும் சேர்த்து பேசிக்க வேண்டியதான். சுகாதாரம். சுத்தம் சோறு போடுவாங்கல்ல, சுத்தம் சோறு போடும். அப்ப எது குழம்பு ஊத்தும்? சுகாதாரம் குழம்பு ஊத்தும். நம்ம எழுதுவோம், நம்ம இஷ்டம் தானே, நம்மளை யாரு கேட்கறது? நாம எழுதுவோம். அதை பேஸ் பண்றதுதான் உங்க வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ஹைஜீன் லேப். இது அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கான கேம் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். இது போஸ்டரு, இது கேமு. லெட் அஸ் see. Let us start with the poster. Hygiene. Stop பண்ணிக்க. Let us start with the poster. சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னுட்டு. இது ஒரு டெட்டால் கம்பெனி இருக்குல்ல, அவங்க நமக்கு கொடுக்குறாங்க நம்மளுடைய இதுக்கு தேவையான போஸ்டர்ஸ் they have given. இது குழந்தைகளுக்கான சுகாதார பாடல்கள். ஓகே, நம்ம பாடுவோமா? பொறுமையா பாடுவோமா? அதெல்லாம் பாடல்கள். அழகான ஊராம். ஓகே, இதுல நிறைய பாடல் இருக்கு. தமிழ் பாட்டு இருக்கு, இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. ரெண்டும் நம்ம பாடுவோம். இதெல்லாம் ஸ்டிக்கெட்ஸ். எல்லா இடத்துலையும் நம்ம ஒட்டணும். நம்ம ஸ்கூல்ல எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் நம்ம ஒட்டிக்குவோம். சரியா? இங்க பாரு, சுத்தமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள்.
அது சம்மந்தமாக இருக்குது. முகம் கழுவுறது, தலைமுடியை சுத்தம் செய்கிறது, அந்த பேன்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நம்மளால். அது அப்புறம் கை நகங்களை வந்து வெட்டுறது, நல்ல கால் இடுக்கெல்லாம் வந்து தேய்ச்சி குளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பல்லு வந்து அதனுடைய முறைப்படி விளக்குறது. பல்லு வந்து எப்படி வந்து முறையாக விளக்கணுமோ அந்த மாதிரி விளக்குறதுக்கான அந்த போஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ வீடு வந்து எப்படி நம்ம வச்சுருக்கணும், வீட்டை வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை சின்ன அடிபட்டு இருக்குது, ஜுரம் வருது, இது ஒரு காய்ச்சல் வருது, அங்கே அடிப்படையாக நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன வச்சுக்கணும், என்னென்ன ரெடியாக இருக்கணும், எப்படி எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தனி மனுஷனும் நாம் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து எப்படி பாதுகாக்கணும், குளியல்னா எப்படி குளிக்கணும், பல்ல வளர்க்கணும்னா பல்ல எப்படி இருக்கணும், நம்ம துணிமணிகள் எப்படி ஊற்றணும், அது டாய்லெட்டில் வந்து எப்படி வந்து பராமரிக்கணும், போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு போஸ்டர்ஸ் இருக்கு. வீட்டில் சுகாதாரமாக வச்சுக்கிறது, தனி மனித சுகாதாரமாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். நம்ம ஒரு டாய்லெட் போகிறோம் நடுவில், சரி அங்கே வந்து தண்ணியை ஊற்றிட்டு டாய்லெட் போயிட்டு திரும்பவும் தண்ணியை ஊற்றிட்டு வரணும். ஏன்னா அடுத்தப்பட வர்றவங்க வந்து அதை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும். அவங்களுக்கு எந்த இதுவும் இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கணும். புத்தகங்கள் எப்படி வைக்கணும், நோயின் போது எப்படி சுகாதாரமாக இருக்கணும், இந்த போஸ்டர்லாம். சுற்றுப்புறத்தை நம்மளுடைய வந்து சூழலை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், தண்ணி தேங்காமல் வச்சு, டெங்குக்காக நம்ம பார்த்துருக்கோம்ல, தண்ணி தேங்காமல் வைக்கிறது, நம்ம வீட்டை சுற்றி வந்து புதராக இல்லாமல் வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், என்ன தண்ணி எல்லாம் ரொம்ப அதிகம் தேங்க விடாமல் பண்ணணும், குப்பையெல்லாம் சேர்த்தக்கூடாது, பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்தினுடைய கிளீன்லினஸ், இது வெறும் டாய்லெட் மட்டும் கிடையாது, மற்ற எது எல்லாத்தையும் கிளீன்லினஸும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். நோயின் சுகம் அதே ரெப்படிஷன் தான், சில இதெல்லாம் ஸ்டிக்கரு அந்த இது. இப்போ ஒரு லேப் மெட்டீரியல்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொடுக்குறாங்க. இது ஒரு சின்ன கேமு, வீடு சுற்றுப்புறம் மற்றும் பள்ளியில் விளாட்ற அந்த ஒரு கேம். இது வந்து டைஸ் வச்சுக்கிட்டு நம்ம போட்டோம்ல, தாயம் விழுந்த பிறகு ஒன்று ஒன்றா போகணும், அங்கங்க ஒன்று போகும்போது அந்த பாயிண்ட் வரும்போது அதை படிக்கணும், அதை படித்து மற்றவங்கள்ட்ட சொல்லணும். சரியா? ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, இதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேம் ஒன்று இருக்குது. we will start the game. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு கிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐ வாஷ் மை ஹேண்ட், நான் ஏன் கைகளை கழுவுவேன், எதற்காக நான் கைகளை கழுவ வேண்டும், பின்னால அதுக்கப்புறம் இப்போ ஒரு இது போயிட்டு வந்த பிறகு ஏன் கழுவணும், ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏன் கை கழுவணும், சாப்பிட்ட பிறகு ஏன் கை கழுவணும், விளையாடுறதுக்கு முன்னாடியும் விளையாடுறதுக்கு பின்னாடியும், விளையாடி முடிச்சிட்ட பிறகுவாவது கண்டிப்பாக கழுவி ஆகணும். கை கழுவுறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல எப்படின்ட்டு, நம்ம ஹேண்ட் வாஷிங் பார்த்துருக்கோம், நமக்கு வந்து கோவிட் டைமில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படிலாம் கை கழுவணும், போகணும் வரணும், அந்த சிஸ்டம் வந்து தெரியும் இல்லையா, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இது நம்ம மேலே கை கழுவும் போது பெரும்பாலும் வந்து இடுக்கெல்லாம் நம்ம கழுவ மாட்டோம், மேலோட அப்படி தண்ணி ஊற்றி இப்படி கழுவிட்டு வந்துடுவோம்ல. அப்போ எப்படி கழுவணும், முறையாக கழுவினோம்னா அந்த இது போகும். அதுக்கு ஒரு கேமு, இது சும்மா அப்படியே பிரித்து போட்டுட்டு திருப்பி அடுக்கி விளையாடுற அந்த கேம் கொடுத்துருக்குறாங்க. நாம வந்து சோப்பு நாமளே தயாரிக்கலாம். வீட்டிலே வந்து எப்படி வந்து சோப்பு தயாரிக்கலாம், சோப்பு தயாரிக்கும் முறைகள், சோப்பு தயாரிக்கும் முறைகள் நீங்கள் வீட்டிலே தயாரிக்கலாம். உங்கள் சோப்பை நீங்கள் தயாரிக்கலாம். 50 ரூபா 60 ரூபா கொடுத்து வாங்குறத நீ உங்கள் சோப்பை நீயே தயாரிச்சனாக்கா அந்த ஃப்ளேவர் தகுந்தாப்புல, வாசனைக்கு தகுந்தாப்புல, ஹெர்பு தகுந்தாப்புல, உடம்புக்கு ஒத்துக்கிற சில ஹெர்பல் இதெல்லாம் வந்து எசன்ஸ்லாம் போட்டு நம்ம அழகாக வந்து அதை தயாரிச்சுக்கலாம்.
அவருடைய முறைகள் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கிளவுஸு அண்ட் தென் டிஷ்யூ பேப்பர்ஸ் அண்ட் தென் அந்த மார்க்கரு, லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எங்கே என்னங்கிறது பார்த்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். இன்னைக்கு இந்த கேமை யாராவது ஸ்டார்ட் பண்ணுவோமா? கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்படி 4 பேர் அப்படி திரும்பிங்க. படி படி படி. இது படி, இதை போடுற. இந்தம்மா சொல்லுமா, யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் சொல்லுங்க. அதில் வாங்கிட்ட வச்சு சொல்லுங்க. 6 இல்லை சார், நீதான். ம் ம் மூணுல. ம் 6 5. ம் யாரும் பாயிண்ட்டுக்கே வரல சார். இப்போ நம்ம ஸ்டேட் நான் தானே பண்ணேன். ஏய் 4 போயிட்டு இருந்தா கீழே இறங்கி இருப்பார்ல. ம் இது 59 படி. திறந்த வெளியில் மலம் 59 வரைக்கும் படி. திறந்த வெளியில் மலம் கழிப்பது, நோய் கிருமிகள் பரவுதல். வெரி குட், அவ்வளோதான். இல்ல தெரியல சார், திருப்பி பாருங்க சார். 21 3 போடு. 3 வாவ், இப்படி திரும்ப நீ தான் படிக்கணும். அங்க போய் படி, அங்க கேம் நவுந்துற போகுது. படி படி, சத்தமா படி. திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் நோய் கிருமிகள் பரவுதல். சரி, அதுக்கு என்ன செய்யணுங்கிறது சொல்லுங்க.
அதனால வந்து நீ அந்த மைக்கு கிட்ட வச்சுக்க. திறந்த வெளியில வந்து போகாம நம்ம வீட்லயே போகணும். வீட்ல வந்து டாய்லெட் கட்டி அதுல அங்கே. போகணும். ஓகே. கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு பவுச்ல knowing how germs spread soapy dough. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கப்பு, சோப் செய்யறதுக்கு ஆயில், இது கிண்டுறது, ஓகே, டெட்டால் ஹேண்ட் வாஷ், அண்ட் தென் த பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர். இதெல்லாம் வச்சுக்கிட்டு we have to make it. ஸோ ஸ்வஸ்திய மந்த்ரா அப்படிங்கிற டெட்டால் கம்பெனியினுடைய பனேகா ஸ்வஸ்த் இந்தியா நோயிங் ஹவு ஜெர்ம்ஸ் ஸ்ப்ரெட் சோப்பி டவ் அப்படிங்கிறத பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ I think that you learned something today, இல்லை? இதன் மூலமாக அவங்க நமக்கு கொடுத்த இந்த ஒரு சின்ன போஸ்டர்ஸ் மூலமாகவும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாகவும் ஸ்டிக்கர்ஸ் மூலமாகவும் நமக்கு ஒரு அந்த எப்படி ஹைஜீனாக we can keep ourselves அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறாங்க. You understand? Let us thank you. Thanks. சொல்லுங்க.